விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஆனார்னா காசா மேல இஸ்ரேல் நடத்திட்டு வர தாக்குதல் முடிவுக்கு வரும்னு நம்பினாங்க. அதே மாதிரி அவர் பதவியேற்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டுச்சு. ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கையெழுத்தாச்சு. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு ட்ரம்ப்புக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அமெரிக்காவின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதராக ட்ரம்ப்பால நியமிக்கப்பட்ட விட்காஃப் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றினாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. எதிர்பார்த்த மாதிரியே டொனால்ட் ட்ரம்ப்பால இந்த தாக்குதல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் முழுக்க ஒரு பேச்சு எழுந்துச்சு. ஆனா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி டொனால்ட் ட்ரம்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில சந்தேகங்களை எழுப்பியிருந்தோம். நம்ம எழுப்பின அந்த சந்தேகங்கள் சரிதான் அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது டீகோட் பை வெங்கட். காசா கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டுருச்சு. அங்க இருக்கிற மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காசாவில் மக்கள் வாழணுமா? அவங்களையெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஜோர்டான்லயும் எகிப்துலையும் நம்ம குடியேற்றிட்டு காசாவை ஃபுல்லா கிளீன் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம்தான் இப்போ உலக அளவுல ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கு. அவர் சொல்ற காரணம் காசாவில் இருக்கிற கட்டடங்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, உட்கட்டமைப்பு வசதிகளே இல்லை, அங்க வாழ்றதுக்கே ஒரு தகுதி இல்லாத ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மக்கள் வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற நாடுல குடியேற்றிட்டோம்னா அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாவது வாழ்வாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை ட்ரம்ப் முன்வைக்கிறாரு. இந்த விஷயத்த பத்தி நான் ஜோர்டானுடைய அரசர் அப்துல்லா கிட்ட பேசியிருக்கேன். அடுத்து எகிப்தினுடைய அரசுகிட்டையும் நான் பேச இருக்கிறேன். அரபு நாடுகள்கிட்ட பேசி காசா மக்களுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி அவங்களுக்கான வீடுகளை ஜோர்டான்லயும் எகிப்திலையும் கட்டி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் தொடர்பா நான் ஆலோசிக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் பேசியிருக்காரு. ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கு உலகம் முழுக்க இருந்து எதிர்வினைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இவர் யார்கிட்ட பேசுறேன்னு சொன்னாரோ அந்த ஜோர்டான் நாட்டு அரசாங்கமே நாங்க காசால இருந்து மக்களை வெளியேற்றுறதுக்கான எந்த முடிவுக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எகிப்து நாடும் அதே நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் கொந்தளிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நாங்க காசால இருந்து வெளியேறி வேற ஒரு நாட்டுல போய் குடியேறணும் அப்படின்னோம்னா அதை நாங்க எப்பயோ செஞ்சிருப்போம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன் நாங்க இவ்வளவு ரத்தம் சிந்தி இவ்வளவு பேரை இழந்து இவ்வளவு உடைமைகளை இழந்து எங்க வீடுகளை இழந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றது எதுக்கு? எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாங்க இங்க இருந்து வெளியேறணும்னா அதை இவ்வளவு இழப்புக்கு அப்புறம் செய்யணுமா என்ன? முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. ஒருபோதும் நாங்க காசால இருந்து வெளியேற மாட்டோம். ஏன்னா இது எங்களுடைய நிலம். எங்க கிட்ட இப்ப எதுவுமே இல்லை. எங்க வீடுகள்லாம் இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டுருச்சு. எங்க குடும்பங்கள்ல பலர் இப்போ இல்லை. ஆனாலும் எங்களுடைய சொந்த நிலத்துக்கு திரும்புறதை நினைச்சா எங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிளம்புது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். எங்களுடைய நிலத்தை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காசா மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வெஸ்ட் பேங்க்ல கண்ட்ரோல்ல இருக்கிற பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்ற அந்த அரசாங்கம் அவங்களும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ட்ரம்பினுடைய அந்த பேச்சு ஒரு சிவப்பு எல்லையை தாண்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஒரு நிரந்தர அரசாங்கம் அமைகிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஒரு தீர்வா நாங்க முன்வைக்கிறோம் சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவங்களும் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் இப்ப எடுத்திருக்கிற நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம சந்தேகமா ஒரு வீடியோல எழுப்பியிருந்தோம். காசா போர் நிறுத்தம் பின்னணியில் ட்ரம்பினுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க் நாங்க கொடுக்குறோம். ஸோ அதுல சொல்லியிருந்தது என்னன்னா, ட்ரம்ப் உண்மையாகவே அமைதியை விரும்பி மக்களினுடைய நலனை விரும்பி தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு அழுத்தம் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அதுல இருந்து எழுப்பியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் முடிஞ்ச உடனே ட்ரம்ப் சோசியல் மீடியால போட்ட ஒரு முக்கியமான பதிவு தான். அதுல நாங்க விரைவில் இந்த போர் நிறுத்தத்தை மையமா வச்சு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்குள்ள சவுதி அரேபியாவை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னோம்னா, இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் இஸ்ரேலோட மற்ற அரபு நாடுகள் ஒரு நல்ல ஒற்றுமையான ஒரு நல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்குள்ள வர்றது தான் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம். அதன்படி அவங்களுக்குள்ள வர்த்தக பரிமாற்றங்கள், அவங்களுக்குள்ள கல்ச்சுரல் பரிமாற்றங்கள், கலை பரிமாற்றங்கள்னு பல்வேறு வகையில அவங்க ஒன்றிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம். இந்த ஒப்பந்தம் மூலமாக இஸ்ரேலுக்கும் மற்ற அரபு நாடுகளுக்கும் இடையில ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்பட்டுச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோலயே பேசியிருந்தோம். இப்போ அதை நோக்கி தான் ட்ரம்பினுடைய இந்த பேச்சு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. நான் அமெரிக்க அதிபர் ஆயிட்டேன்னா உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற போர்களை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார்.
அவர் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தப்போ அமெரிக்கா எந்தவித போர்லையும் நேரடியாக ஈடுபடல. அதனால அவர் சொன்னதை எல்லாருமே நம்பினாங்க. இப்ப அவர் அமெரிக்க அதிபராக பதவியேற்றும் போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. போர்ல பங்கேற்றுதான் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில போர்கள்ல பங்கேற்காம இருக்கிறது மூலமா கூட நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல அவருக்கு இருக்கிற நோக்கம் உலகத்துல அமைதி நிலவணும் அப்படிங்கிறது கிடையாது. மாறா இந்த போர் நடக்கிறதன் மூலமாக அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்துதான் அவர் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அணுகிறாரு. அமெரிக்காவுக்கு லாபம் இல்லை, அமெரிக்காவுக்கு செலவு தான் ஆகுதுன்னா அப்புறம் எதுக்கு நான் அந்த போரை பண்ணணும்? ஏன்னா அவர் ஒரு பக்காவான பிசினஸ்மேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆங்கிள் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போரை அப்ரோச் பண்றாரு. இப்போ இஸ்ரேல் காசாவினுடைய இந்த போர் நிறுத்தம், அதுக்கப்புறமாக காசாவில இருந்து மக்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட போர் இல்லாம தான் நினைச்சதை எப்படி சாதிக்கிறது அப்படிங்கறத நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு அரசியல் மூலமாக மட்டும்தான் ஏற்படுத்த முடியுமே தவிர ஆயுதங்கள் மூலமா ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வர விஷயம். பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய கடந்த 50 ஆண்டு கால நிலைப்பாடா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா தீவிர இஸ்ரேல் ஆதரவாளரான டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிலைப்பாடுல இருந்து இப்போ மாறுறதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. காசா அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தா தானே அந்த அரசாங்கம் அப்படிங்கறது ஒண்ணு கொடுக்கணும். காசால இருந்து மக்களை வெளியேற்றி பக்கத்து நாடுகள்ல குடியேற்றிட்டோம் அப்படின்னோம்னா அங்க மக்களே இருக்க மாட்டாங்க, அப்புறம் எது அங்க ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் நோக்கி போய்கிட்டு இருக்கிற பாதையை நமக்கு உணர்த்துது. நான் சொல்றேன், இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இஸ்ரேல இருந்து வர சிக்னல்ஸும் இருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ட்ரம்பினுடைய இந்த பேச்சை வரவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்ல, பெஞ்சமின் நெத்தன்யாஹூனுடைய அரசாங்கத்துல இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர் பெஸ்லெல் ஸ்மோட்ரிச் அப்படிங்கிறவரு காசாவில இருந்து மக்களை வெளியேற்றிட்டு அந்த பகுதியை இஸ்ரேலினுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும், அதை நோக்கி ட்ரம்ப் செயல்படணும். ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த நான் ரொம்ப வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நெத்தன்யாஹூனுடைய அந்த கூட்டணி ஆட்சியில இருக்கிற தீவிர வலதுசாரிகள் எல்லாருமே ட்ரம்பினுடைய பேச்சை வரவேற்று பேசியிருக்காங்க. ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு தான் தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்குறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற வகையில இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஜோ பைடன் அரசாங்கம் என்னதான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மறைமுகமான அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதல்ல அப்பாவி மக்கள் பலர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 47,000 பேர் காசாவில இறந்திருக்காங்க. ஸோ இது சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துறது. ஏன்னா அவங்க தான் ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மனிதாபிமான அடிப்படையில சென்று சேர வேண்டிய அந்த உதவிகளை கூட காசாவுக்கு அனுப்பாம தடுத்து வச்சிருந்தாங்க. இதனால 2024 மே மாசம் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த தாக்குதல் அப்படிங்கிறத ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும், இஷ்டத்துக்கு தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த உதவி பொருட்களை எல்லாம் அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. இது எதையுமே பெஞ்சமின் நெத்தன்யாஹூ காதுல போட்டுக்கவே இல்லை. அதனால ஜோ பைடன் அரசாங்கம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுக்கு கொடுக்க இருந்த வெடிகுண்டுகளை தடுத்து நிறுத்தினாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. அந்த வெடிகுண்டுகளை எல்லாம் இப்போ நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 2000 பவுண்ட் எடை கொண்ட வெடிபொருட்களையும் வெடிகுண்டுகளையும் இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்க போறாங்க. இதை ஏன் நீங்க இப்ப கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை நோக்கி அவங்க கேள்வி எழுப்பினப்போ, இஸ்ரேல் காசு கொடுத்து இதை வாங்கியிருக்காங்க, அமெரிக்கா ரொம்ப நாளா இதை கொடுக்காம வச்சிருந்தாங்க, நான் அதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ் டீல் தான். இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நோக்கி ட்ரம்ப் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. காசா மேல இவ்வளவு நாளா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல முக்கிய பங்களிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் திரும்பவும் இந்த வெடிகுண்டுகளை நான் இஸ்ரேலுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுக்கு கூடுதல் ஒரு பலமாக தான் அமையும். ஏன்னா இப்ப போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்ல இருக்கு. காசா தரப்புல இருந்து இஸ்ரேலை சேர்ந்த அந்த பணைய கைதிகளை விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு ஈக்குவலா இஸ்ரேல இருந்து பாலஸ்தீன கைதிகளை விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 6 வாரங்களாக இந்த நடைமுறை இருக்கும். இந்த 6 வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது இந்த பணைய கைதிகளை எல்லாம் ஒருவேளை இஸ்ரேல் காசால இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமாக காசா மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. இப்போ ட்ரம்ப் ஆதரவு இஸ்ரேலுக்கு தான் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. ட்ரம்ப் தீவிரமாக இஸ்ரேலை தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இவர் ஆயுதங்களையும் கொடுக்க சம்மதிச்சிட்டாரு, காசால இருந்து மக்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லிட்டாரு. அதனால இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த பிரச்சனை அரசியல் தீர்வை நோக்கி போற மாதிரி இப்போதைக்கு தெரியல. அப்படியே அரசியல் தீர்வை நோக்கி போனாலும் அது இஸ்ரேலுக்கு சாதகமான அரசியல் தீர்வாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இது போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம டிகோட் நிகழ்ச்சியில தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.